Hello viewers, welcome to my channel. ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு வீடியோவில் சுவிட்ச போட்டா பேன் சுத்த, இன்னொரு பக்கம் டான்ஸ்ல ரெண்டு பேரும் மாறி மாறி குத்த, இங்க நம்ம அண்ணன் ஆயுதம் ஏந்தி காவல் காக்க, இன்னொரு பக்கம் மாப்பிள்ளைக்கு கால் சறுக்க, இங்க அக்கா மூஞ்சிக்கு மேக்கப் போட, இன்னொரு பக்கம் ஸ்கூட்டரை கவையில தள்ளி விட அப்படின்னு சொல்லிட்டு பல காமெடியான சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம சிரிக்க பார்க்க போறோம். நம்ம வீடியோஸ் லைக் பண்ணாம யாரும் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுக்கோங்க. சரி, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி வாங்க. சரி வாங்க, போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. ஏங்க அவர் பெரிய ஃபுட்பால் பிளேயருங்க, பாவம் அவரே காலில் மாவு கட்டு போட்டு போய்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொண்டு நீங்க பந்தை உருட்டி விட்டீங்கன்னா எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பத்தி விடுறாங்களா? ஏங்க என்னதான் மேக்கப் போட்டாலும் இந்த அழகு கலை கூடவே மாட்டுக்கு. இன்னைக்கு ஒரு 4-5 கோட்டு கொடுத்தாதான் அப்படி களை கட்டும். அது அந்த உருட்டுறது அது அடுத்த ரவுண்டு. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஐயோ, சான்ஸே இல்ல மேடம். சூப்பர் ஜோடி. எப்படி மேடம் சாரை கரெக்ட் பண்ணீங்க? நான் எங்க அவரை கரெக்ட் பண்ணேன். அவரு தான் மொதல் என்ன பார்த்தமே அழகுல சொக்கி மயங்கி கீழே விழுந்துட்டாரு. இங்க நம்ம அண்ணன் ஸ்டிக்க வச்சு பந்து அடிச்சிட்டாரு. அடுத்து நம்ம அண்ணன் தான் அடிக்கிறோம். நான் ரெடி, இந்தா வந்துட்டேன். ஏய் இறங்கடாக்கல இன்னைக்கு வர்ற மாதிரி சார். இதுவரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத லவ் பர்பஸ். டேய் என்னடா இப்படி நாருது, என்னடா பண்ண? கர்மம். சார் உங்க பொண்ணான கையை வச்சு அந்த தண்ணி கொஞ்சம் லீக் ஆகுது, அடைச்சிருங்களா? இப்ப எப்படி அடைக்கணும் மட்டும் பாருங்க. பார்த்து சார், பிடிங்கிற போது. அவ்வளவு இருக்கு அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. ஏங்க டிக்டாக் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அப்படியே பின்னாடி பார்த்தோன்னா ஒரு பெரிய கரடி மூஞ்சி. ஐயோ அப்பா நீங்களா? டேய் என்னடா மகனே இது கோலம்? அது ஒண்ணும் இல்லப்பா, சும்மா லவலா பேஷன். நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. சார் எங்க வீட்டுல ஃபேன் சுவிட்ச் போட்டா ஃபேன் சுத்த மாட்டேங்குது. சரி ஒரு சுவிட்சை ரெடி பண்ணி ஃபேனை சுத்த வைக்கலான்னு பார்த்தா அது எப்படி சுத்துது பாருங்க. ஏங்க இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்குங்க. டேய் 2024 என்னடா உருட்டுற? நான் சொல்லல. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. அட என்ன மாப்பிள்ள, நீங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரமா தட்ட மாத்திருங்க. சரி சவுனம் சரியில்லை, நம்ம கல்யாணத்தை அடுத்த வருஷம் வச்சுக்கலாம். கிளம்புங்க எல்லாரும். ஐயோ அண்ணன் கன்னத்துல கை வைக்கிற அளவுக்கு அப்படி என்னென்ன சோகம். வாங்க படுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடே நீ இப்ப கண்ணீர் விட்டு அழுகுற அளவுக்கு அப்படி என்னடா உனக்கு தாய்க்கு மேல பிரச்சனை? ஐயோ அந்த தலையில தானே பிரச்சனை. டேய் பூ நல்லா இருக்குடா. அப்படியானே சரிண்ணே. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கு. ஏங்க இன்னைக்கு அந்த கோப்பையை நம்ம தான் அடிக்கிறோம். அப்படி கொஞ்சம் கை தாங்கள தூக்கி விடுங்க. அப்படிதான், இன்னும் கொஞ்சம் எட்டல. ஓகே இப்ப எடுங்க பாப்போம் பந்த. தம்பி இந்தாப்பா. இப்ப பாருங்க எப்படி போறோம் பாருங்க. அவ்வளவுதான் முடியுது. ஏங்க சோசியல் மீடியாவில் உங்கள் குரல் வளர்த்தி பாராட்டி என்னால முடிஞ்சது ஒரு 10 ரூபா தான். லைக் போட மறந்துட்டேன். நாங்க அப்படிங்க லைக்கு. வர்ற மாதிரி ஏங்க இது சாதாரண மோட்டார் சைக்கிள் இல்லைங்க, பெட்ரோல் வச்ச ஸ்கூட்டி சைக்கிள். என்ன ஒண்ணு என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த காயை மட்டும் தாண்டவே தாண்டாது. கத்தம். ஏங்க 10 அடி அவ்வளவு பெரிய குச்சிங்க. அப்படிதான் அப்படி எடுத்து மொல்லமா அப்படிதான் கீழே விழாம அழுங்காம குழுங்காம. அண்ணா ரொம்ப டேஸ்டா இருக்குண்ணே. அடுத்த ட்ரிப் வரும்போது இதே பாதைக்கு வாங்கண்ணே. சார் ஒரு கேன. மக்களே யாரும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. எதுவா இருந்தாலும் அளந்து பரிமாறணும். இந்தா பிடிச்சிக்க, இந்த நீனும் பிடிச்சிக்க. அப்ப குழம்பு உள்ள அளந்துகிட்டு இருக்காங்க. சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார். சார் நல்லா கேட்டுக்காங்க. நீங்க போற இடம் ரொம்ப பெரிய இடம். அங்க ரொம்ப மரியாதையா நடந்துக்கணும். புரியுது சார். ஐயோ டேய் அங்க என்னடா சிரிப்பு? அது ஒண்ணு இல்ல சார், வந்துகிட்டே இருக்கேன். ஏங்க வண்டி குதிரை வேகத்துல போகணும்னு சொன்னாங்க. இங்க என்ன? டேய் மாப்பிள கைத்த கிட்ட விட்டுறாதடா.
அடே யாரா அது அக்கா வண்டி ஓட்டி வர்ற பாதையில தண்ணியை திறந்து விட்டது. டேய் தம்பிகளா பாத்துடா, முள்ளமா கீழே கீழே போட்டுறாதீங்க. हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ? ஏங்க அருமையான டிப்ஸுங்க. டேய் வேண்டாம் சொன்னா கேளு. டேய் சும்மா இருறா. ஏங்க ஒண்ணும் இல்ல, ஒரு சுத்தியில வச்சுட்டு ஸ்பேனர் வச்சு அப்படியே நிமித்தணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் பிரேக் உடஞ்சிரும். அதான் சொன்னோம்ல வேண்டான்ட்டு போடா. எனக்கு வேலை இருக்கு. ஏங்க எங்க அண்ணன் பெரிய டான்ஸருங்க. இவர் ஆடுற ஆட்டத்தை பார்த்து அந்த ஸ்டேஜுக்கே 2 காலை தூக்கி ஆடணும்னு ஆசை வந்துட்டு என்னமோ தெரியல. தம்பி வேணாண்டா பல்ப்பு பீஸ் போயிரும் அப்படின்னு சொன்னேன். நான் என்ன பண்ணுவேன், தம்பி கேட்கல. சோலி முடிச்சு இங்க நம்ம அக்கா கேக் வச்சு கொண்டாட, இன்னொரு பக்கம் நம்ம அக்கா வாய் வச்சு சாப்பிட. ஆக அது நல்லா இருக்காதுக்கா. இந்தாங்க பிடிங்க, இதை வச்சு சாப்பிடுங்க. என்னது இது? டேய் தம்பி சைக்கிள் நல்லா இருக்குடா, வீலிங் பண்ண தெரியுமா? இப்ப பாரு எப்படி பிரிச்சு மேயறன்னு மட்டும் பாரு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நக்கு செத்த பையன். எங்க கடைக்கு வெளியே பயங்கரமான காவலுங்க. ஆனா அவர் வச்சிருக்கிற அந்த ஆயுதம் இருக்க, அடி எத்த தடி. பக்கத்துல மட்டும் வேறாங்க கல்ல கொண்டே அடிப்பாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எங்க ஹாஸ்டல்ல பயங்கர குத்து டான்ஸுங்க. சரி யாரா அப்படி அந்த குத்து குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாரு 2 தேவதைங்களே நேர்ல வந்து அந்த குத்து குத்திக்கிட்டு இருக்குது. எப்பா எங்க மாப்பிள்ளைக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க இந்த குதிரையில போறதுக்கு. குதிரையில போனா தான் தாலி கட்டு வரோம் சரின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்கு. அடுத்து என்ன கேப்பாரோ தெரியல. என்னப்பா அது பெரிய தொல்லை? காலம் வராதப்பா. சரி சரி. இனிமே சாவகாசம் ஆகாதியா? டேய் மச்சான் வெயில் மண்டைய புழக்குதுடா, சீக்கிரம் குதிடான்னு சொன்னதுக்கு எங்க குதிச்சிருக்கான் பாருங்க. खत्म. ஏங்க நைட்டு டைமும் அதிகமா குளிருத, சரி கொஞ்சம் கண்ணாடியை க்ளோஸ் பண்ணலாமேன்னு பார்த்தா அவசரப்பட்டு அது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏங்க குடிச்சதும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஊத்தலாமேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு மூடியை திறந்தா, டேய் மச்சான் எனக்கு கொஞ்சம் ஊத்துட்டேன். ஆமா மச்சான் எனக்கு கொஞ்சம். அடே போடா நான் குடிக்கல. என்ன சின்ன பழத்தமா இருக்கு ராஸ்கல். 10 பைசா கிட்ட போடா. ஏங்க தம்பி கிட்ட மட்டும் உள்நீச்சல் போட்டிக்கிட்ட பேரவே பேராதீங்க. ஏன்னா அவர் அடிக்கிற உள்நீச்சல் அப்படி இங்க முங்க ஆரம்பிச்சாருன்னா சிலோன்ல தான் போய் எந்திப்பாரு பாத்துக்கோங்க. ஏங்க அவசரத்துக்கு ஜன்னல் கிடைக்கலைங்க, அதான் இருக்க வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா அப்போ மத்ததுக்கு புதுசா இருக்குனே புதுசா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.